மக்களே வணக்கம். சுட்டுமொழி சூழலே பார்த்தீங்கன்னா நம்ம சுடர் பாப்பாவும் சுந்தரம் அபிபாக ஜெயிலுக்கு போறாங்க. ஜெயிலுக்கு இவங்க 2 பேரும் வர விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. அங்க வார்டன் போய் சொல்றாங்க, "அபி உன்னை பார்க்க உங்க அண்ணனும் சுடர் பாப்பாவும் வந்திருக்கணும்னு." அபிக்கு அவ்வளோ சந்தோஷங்க. நம்மள பார்க்க நம்ம அண்ணன் வராரா, நம்ம குழந்தைய வராளேன்னு சொல்லிட்டு ஆசையா ஓடி போவாங்க. அங்கதாங்க ட்விஸ்ட். அங்க பார்த்தா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அந்த இடத்துல வந்து வேற ஒரு ஆளுகிட்ட வந்து இந்த காஞ்சனா பேசிட்டு இருப்பா. அச்சோ, காஞ்சனா கண்ணில் நம்ம சுடர் பாப்பாவும் நம்ம அண்ணனும் பார்த்துட்டு அவ்வளோதானே, அவ நோண்டி நோண்டி விசாரிச்சு பிரச்சனை மேலுக்கு ஏன்னா வம்பு பண்ணிடுவாளே, நம்ம சுடர் பாப்பா உயிருக்கே ஆபத்தாயிடுமே, இந்த விஷயத்துல தெரிஞ்சுட்டு யாருக்குன்னா தகவல் சொல்லிடுவாளே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்ன பண்ண தெரியல, இது எப்படி சமாளிக்குன்னு தெரியலன்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. உடனே இன்னொரு கைதிகிட்ட சொல்லுவாங்க, நீங்க தான் அபின்னு சொல்லிட்டு அங்க போய் பேசுங்க எங்க அண்ணன் கிட்ட. இப்போ சில காரணத்தால என்னை வந்து பார்க்க முடியாது, அபி கொஞ்சம் வேலையா இருக்கான்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் கிட்ட சொல்றீங்களான்னு சொல்லிட்டு ஒரு உதவி கேட்பாங்க. அந்த கைதி வந்து சுந்தர் கிட்ட சொல்லுவாங்க, நான் தான் அபி, யாரு எங்க இருக்கீங்க யாருன்னு கேட்பாங்க. சுடாகுரி ஷாக்கா என்ன அபின்னு சொல்லிட்டு இவங்க வராங்க, நம்ம அம்மா இல்லையேன்னு குழந்தை யோசனை பண்ணிட்டு இருப்பா. சுந்தர் என்ன சொல்லுவாரு, அம்மா வந்து நான் அபியை பார்க்கணும் என் தங்கச்சேன்னுவாங்க. அண்ணா நான் சொல்றதை மட்டும் கேளுங்கண்ணா, எங்க திரும்பாதீங்க, அபி கொஞ்சம் வேலையா இருக்கா, அவ வந்து இந்த சூழ்நிலை உங்களை பார்க்க முடியாது, இன்னொரு நாள் வந்து உங்களை பார்க்கறாரா, சீக்கிரமா இங்கிருந்து போயிடுங்க, கொஞ்சம் பிரச்சனைன்னு சொல்றாங்க. இதை கேட்ட சுந்தரம் ஒண்ணுமே புரியல, என்னடா அது இவ்வளவு நாள் கழிச்சு நம்ம தங்கச்சை பார்க்க வரோம், இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவர் கிளம்பிடுறாரு. நல்ல வேலைங்க, நான் எங்க இந்த காஞ்சனா கண்ணில் பட்டு இவ துருவி துருவி கேள்வி கேட்டு இதனால எதனா பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேலை சுந்தரம் அபி பாப்பாவும் கிளம்பிட்டாங்க. ஒருவேளை அவங்க 2 பேரும் பார்த்துருந்தாங்க, இந்த காஞ்சனை விட்டே இருக்க மாட்டான். எல்லா விஷயத்தையும் கேட்டு இது ஒரு பிரச்சனை பண்ணி அபிக்கு எதனா டார்ச்சர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பா. ஏற்கனவே அபி மேலே செம்ம காண்டில் இருக்கா இந்த காஞ்சனா. இதனால பெர்மனெண்ட்டாக வந்து இவங்களை பார்க்க விடாத மாதிரி அவள் பண்ணிடுவா. அதனால வந்து நம்ம அபி நல்ல வேலை தான் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் இங்கே சரளா வந்து நம்ம வீட்டுக்காரர் காணுமே, காலேருந்து கஸ்டமர் வந்துட்டு போகிறாங்க, கடையும் திறக்கல, இந்த ஆள் எங்கே போனான்னு தெரியல, ஃபோனும் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, ஒன்றுமே புரியலன்னு தவிச்சிட்டு இருக்காங்க. வீட்டு வாசல்லே பார்த்துட்டு இருக்காங்க. சுந்தர் எங்கே போயிருக்காரு என்னன்னு தெரியல. ஆனால் ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு, நான் சுந்தர் வந்து அபியை பார்க்க போகிறேன்னு, ஆனால் இன்னைக்கு தான் பார்க்க போகிறேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. எங்கே போனான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கா. பசங்களையும் அந்த கோவத்தில் திட்டிட்டு இருக்கா. பசங்களையும் அங்கே திட்டிட்டு இருக்கா இந்த சரளா. சுந்தர் வந்து நம்ம சுடர் பாப்பா ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போவாருங்க. அங்கே குழந்தைக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாம் வாங்கி கொடுப்பாரு. அவளுக்கு எதுவுமே தெரியலைங்க, என்ன சாப்பாடு அந்த பேர் கூட தெரியல, ஏதோ மாமா வாங்கி தராருன்னு சொல்லிட்டு இது என்ன அது என்னன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்றா. அவள் வயிறு நிறைய, அவள் முகத்தை சந்தோஷம், அது ஒரே சந்தோஷங்க. நம்ம சுந்தருக்கும் நம்ம குழந்தை இதெல்லாம் எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டா போலன்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுக்குறாரு. இவங்க சாப்பிட்டு 6 மரம் வீட்டுக்கு வராங்க. வாசல்லே நிற்கிறாங்க சண்டை வலிக்கிறதுக்காக. இந்த சரளா எங்கே போயிருந்தீங்க, ஃபோனும் சுவிட்ச் ஆஃபில் இருக்குன்னு கேட்காங்க. உள்ளே போய் பேசலான்னு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இங்கே பதில் சொல்லுங்கன்னு. நான் அபியை பார்க்க ஜெயிலுக்கு போனது, அபியை பார்க்க போனீங்களா ஏங்க, இதெல்லாம் என்கிட்ட ஒரு வார்த்தை நீங்கள் சொல்ல மாட்டீங்களா, வேலை வேறு போட்டபடி இருக்குது, எல்லாரும் வந்து நீங்கள் எங்கன்னு கேட்குறாங்க, உங்களுக்குன்னா பிழைக்கிற ஐடியாவே இல்லையா, உழைச்சி சம்பாதிக்கிற ஐடியாவே இல்லையா, ஏன் தான் இப்படி பண்ணுறீங்களே தெரியல, இன்னார்வேல் இந்த பொண்ணு வந்து தொலைஞ்சதோ என் தலையெழுத்து, இது வந்துலேருந்தே எனக்கு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இது மாதிரி பேசாத சரளா, குழந்தை மனசு எவ்வளோ பாதிக்கும் அப்படின்றாங்க. ஆமாம், இவன் மட்டும் தான் உங்கள் கண்ணு குழந்தைய தெரியுது, வீட்டில் 2 பெற்று வச்சுருக்கீங்களா, அதை பற்றின நினப்பு இருக்கா இல்லையா உங்களுக்கு, பசங்க எனக்கு கேட்டே இருக்காங்க எங்கள் அப்பா காணுன்ட்டு, எப்போ பார்த்தாலும் இந்த பொண்ணுக்கிட்டே சுற்றிட்டு இருக்கீங்க, எல்லாம் என் தலையெழுத்து, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சரளா திட்டிகிட்டே இருக்கா. சரி வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு. இல்லைன்னா நாங்கள் வந்து வழியிலே சாப்பிட்டோம் அப்படின்னு பாப்பா சொல்கிறா. இதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. ஒன்று தியாக்கோ வந்து என்ன சாப்பிட்டீங்க, எங்கள் அப்பா என்ன வாங்கி தந்தாருன்னு கேட்குறா. அது வந்து எனக்கு என்னன்னு தெரியல, பூரி தோசை என்ன வாங்கி தந்தாருன்னு. வீட்டுக்கு செலவு கொடுக்க காசு இல்லை, ஆனால் ஹோட்டலில் மட்டும் உங்கள் தங்கச்சி பொண்ணுக்கு வக்கனையாக வாங்கி தரீங்களா அப்படின்னு சொல்லி சரளா மறுபடியும் திட்ட ஆரம்பிக்கிறா. சரளா குழந்தை, சரளா நம்ம குழந்தை மாதிரி தானே ஆகணும், சாப்பிட தானே வாங்கி கொடுத்துருக்கேன், ஏன் இது மாதிரிலாம் பேசுகிறேன் அப்படின்னா. நான் அப்படி தாங்க பேசுவேன், ஏன்னா எனக்கு நான் தானே குடும்பம் நடத்துகிறேன், எனக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம், தேவையில்லாமனா நீங்கள் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறா. என்ன அவங்க தங்கச்சி பார்த்தாலா, இல்லை தங்கச்சி பார்த்தீங்களா, அவங்க அப்பா எங்கே இருக்கான்னு கேட்டிங்களா, இல்லை சரளா அது வந்து நான் எதுவுமே பார்க்க முடியாத சூழ்நிலை, அவளால் இப்போ பார்க்க முடியலையா, அதுதானே பார்த்தேன், அவள் தான் இந்த பொண்ணு எடுத்த இங்கே தலையில கட்டிட்டால, அவள் எப்படி பாப்பா, அவள் கடமை முடிஞ்சு போச்சு, அவங்க ஜாலியாக இருக்கா அப்படின்னு சரளா திட்டிட்டு இருக்கா. எதுவுமே விஷயம் தெரியாத பேசாத சரளா, அங்கே என்ன சூழ்நிலையோ, அவளுக்கு என்ன வேலையோ, டைம் கிடைக்கல வந்து என்னை பார்க்கல, நான் இன்னொருத்தர போய் அவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தியா வந்து ஒழுங்கு காட்டிட்டு உள்ளே போயிடுறா. தருண் வந்து சுடர் பாப்பா கிட்ட நல்லா பேசுகிறான். சுடர், நீ எனக்கு நிறைய ஹோம்ஒர்க்லாம் பண்ண ஹெல்ப் பண்ணல, மிஸ்ஸு பார்த்து எனக்கு வெரி குட்லாம் போட்டாங்க, உன்னால் வந்து நான் எல்லாருக்கும் கிளாப் பண்ணாங்க தெரியுமா, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நாளைக்கு உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன், அது உனக்கு பிடிச்ச விஷயம்னு சொல்லிட்டு தருண் சொல்றாரு. தருண் என்ன விஷயம் சொல்றான்னு தெரியல. அந்த வீட்டை பார்த்தீங்கன்னா சுந்தர் தருண் மட்டும் தாங்க சுடர் பாப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. தியாக்கு என்ன கோவம்னே தெரியல. தியாவும் சுடர் பாப்பா கூட பேசினா நல்லா தாங்க இருக்கும்.
ஆனால் ஏன் அவள் அப்படி இருக்கா தெரியல, அப்படியே சரளா கேரக்டராகவே இருக்கா. அவகிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்றா. என்னென்ன அவள் வேறு என்னென்ன டார்ச்சர் பண்ண போகிறாளோ தெரியல. ஒரு பக்கம் சரளா டார்ச்சரு, ஒரு பக்கம் அந்த தியா டார்ச்சரு. குழந்தை என்ன பண்ணுவான்னு தெரியல மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களே லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வர வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.